வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக மிகப்பெரிய படுதோல்வி அடையுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு வந்துட்டு இருக்காங்க. மாவட்ட செயலாளர் மாற்றலாமா இல்லை நிர்வாகியில் மாற்றலாமா, இவங்கெல்லாம் சரியாக வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் முடிவு வரட்டும்ன்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிடலாம்ன்ற எண்ணத்துக்கு வந்துட்டார். ஆனால் அதெல்லாம் சாத்தியமாக கேட்டிங்கன்னா சாத்தியம் துளி கூட இல்லை. எடப்பாடி பழனிசாமியால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாவட்டத்தில் இருக்க ஒரு சின்ன பதவியில் இருக்க அதிமுகவில் இருக்க பதவியில் கூட மாற்றம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ செல்லூர் ராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை புகழ்ந்து பேசியிருந்தார் எக்ஸ் தளத்தில். ஸோ சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி பதிவு செய்யனால அவர் மேலே நடவடிக்கை பாய்ச்சான்னு கேட்டிங்கன்னா பாயவே இல்லை. ஸோ இனியும் பாயாதுன்றாங்க. அவர் மாவட்ட செயலர் மேலே பார்த்தீங்கன்னா கை வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி கண்டிப்பாக அதிமுக ஒரு மாவட்ட செயலர் மேலே கை வச்சாலும் எடப்பாடி பழனிசாமியோட பதவி காலின்றாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் சந்திச்சுட்டு வர்றாரு. ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா இணைஞ்சு பயணிக்கும் போது கூட பெரிய லெவலில் சிக்கலில் இந்த ஒற்றை தலைமையால் பார்த்தீங்கன்னா இரட்டை தலைமை இருக்கும்போது ஓபிஎஸ் பேச்சை விட்டு தான் கேட்டிருந்தார். அந்த ஒற்றை தலைமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலர் பேச்சு தான் கேட்குற ஒரு நெருக்கடியில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.